அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸே நம்மளோட மாநில கல்விக் கொள்கை தான். சரியா? மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஸோ இத பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது 2020ல வந்திருக்கும். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற கமிஷன் தான். ஓகேவா? கஸ்தூரி ரங்கன் கமிஷன் தான் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றோமான்னா கேட்டா கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுல வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பயுமே 2 லாங்குவேஜ் பாலிசி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? 1968லயே நம்ம 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். அப்போலிருந்தே நமக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி தான். சரியா? ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா, தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, முருகேசன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க. சரியா? முருகேசன் ஆணையம் அப்படிங்கிறது போடுறாங்க. 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த கமிஷன்ல. சரியா? ஸோ அந்த கமிஷன் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத பத்தின ஒரு ஸ்டடிய கண்டக்ட் பண்ணி, ஒரு பாலிசிய வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் பாலிசியோட ஃபைனல் வெர்ஷன் தான் இப்ப நமக்கு வெளியாயிருக்கக்கூடிய மாநில கல்விக் கொள்கை. இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 2 பார்ட்டா இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு பார்ட்டாவும், ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு பார்ட்டாவும் இருக்கு. நேத்து ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடிய பாலிசி தான். சரியா? இன்னும் ஹையர் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் ஆகல. இத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கலாம்னா, மெயின்ஸ்ல தான் இந்த பாலிசியோட முக்கியமான ஃபீச்சர்ஸ வந்து எழுதுங்க. சிக்னிஃபிகன்ஸ் எழுதுங்க அப்படி சொல்லலாம். சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறத கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நோ டிடென்ஷன் பாலிசி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தேர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. மத்திய அளவுல இத வந்து ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் கீழ கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் 2019ல இந்த ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறத ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க. இந்த சென்ஸ் அது வந்து மாநிலங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அததான் நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நோ டிடென்ஷன் பாலிசி நம்ம கன்டின்யூ தான் பண்ண போறோம். ஓகேங்களா? அது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன் நம்ம இத கன்டின்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பதான் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவாங்க. ஓகேவா? இந்த அ ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டென்ஷன் ரேஷியோவ இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், டிராப் அவுட் ரேஷியோவ நம்ம வந்து கம்மி பண்றதுக்காகவும் தான் இத நம்ம பண்றோம். சரியா? ஸோ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப மாணவர்கள மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த முறை, அசஸ்மென்ட் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் மார்க், ரேங்க்ன்னு போடுவாங்க. அப்புறம் கிரேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்ப எப்படியான ஒரு அசஸ்மென்ட் இருக்க போகுதுன்னா, எக்ஸாம்ஸ மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம, அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், அசைன்மென்ட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களோட மார்க்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் இன்டகிரேஷன். அதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ, கோடிங், டேட்டா லிட்ரசி, ஃபினான்ஷியல் ஏஐ கோடிங் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள், புரோகிராமிங் அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாரி மாணவர்களுக்கு டேட்டா லிட்ரசி அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரசி அப்படிங்கிறதையுமே ஸ்கூல்லயே குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி மாணவர்களுக்கு இந்த சைபர் சேஃப்டி, டிஜிட்டல் எத்திக்ஸ், டெக்னாலஜி எப்படி ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி தர போறாங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அபியூஸ்க்குலாம் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஈஸியா வல்னரபிள் ஆயிருவாங்க. அதே மாதிரி சேஃப் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரெஸ்பான்சிபிள் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்காது அவங்க கிட்ட. சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்காது. ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இத பண்றாங்க. சரியா? அடுத்ததா ஸ்டீம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம ஸ்டெம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெம் எஜுகேஷன இப்ப ஸ்டீம் எஜுகேஷனா மாத்துறாங்க. அப்ப ஸ்டீம்னா என்னது? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஏ ஃபார் ஆர்ட்ஸ். சரியா? ஆர்ட்ஸ் எஜுகேஷனையும் ப்ரொபோஸ் பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க ஆக்சுவலி. சரியா? ஸோ அந்த ஒரு காம்போனன்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து ரெகுலரா கண்டக்ட் பண்ணணும். 1ஆம் வகுப்புலருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் எஜுகேஷன் வந்து கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றிய அளவுல பார்த்தீங்கன்னா, ரீஜன் அளவுல பார்த்தீங்கன்னா, மாதிரி பள்ளிகள வந்து உருவாக்கணும். திறன்மிகு பள்ளிகள உருவாக்கணும். பசுமை பள்ளிகள உருவாக்கணும்.
உண்டு உறைவிட பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட. ஸோ அந்த மாதிரியான பள்ளிகளை உருவாக்கணுங்கிறது ஒரு ஒரு ப்ரொபோசலா இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சோஷியல் சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ், அடுத்ததா பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், விழுதுகள் திட்டம் இருக்கு, நம்ம ஊரு நம்ம பள்ளி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த மாதிரியான திட்டங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது மாணவர்களுக்கு வந்து இந்த ரீடிங் ஹேபிட்ட அதிகப்படுத்துறதுக்காக 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நூலக பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லாஸ் அப்படிங்கிற ஒரு சர்வே இருக்கு. ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஸ் சர்வேவை வந்து 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு எடுப்பாங்க. சரியா? 3, 5, 8 உங்க கற்றல் விகிதங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்டாகவும் இருக்க தான் செய்யுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது கட்டாயமா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கணும். கட்டாயமா தமிழ் மொழியை படிக்கணும். அது என்ன டைப் ஆஃப் அஃபிலியேஷனா இருக்கலாம். ஸ்டேட் போர்டா இருக்கலாம், இல்ல சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா தமிழ் மொழியை வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு சட்டமும் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2006 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்ல வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா விதமான அஃபிலியேஷனும் கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டீச்சர்ஸோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ், ஸ்கில் ட்ரைனிங்ஸ், ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் அது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாலிசியில கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு பாலிசி. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் இதுல இருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயம் இதுதான். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.